ஆண்டவர் இன்ற நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நல்லா சத்தமாக சொல்லமா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை கொடுத்து வழிநடத்துகிறார். இப்போ நான் சொல்ல நீங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற வார்த்தையை சத்தமாக சொல்ல போகிறீங்க. எனக்கு எதில் மனப்பாடம் வருதோ அது வரைக்கும் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாரும் அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்ல. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர். கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். சிவந்த சமுத்திரத்தில் எண்டாக பிளந்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர். பார்வோனையும் பார்வோனுடைய சேனையும் கடலிலே தள்ளினவரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். நம் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கரங்களை தட்டுவோமா? நல்ல கரங்களை தட்டி அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல சத்தமாக சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ அவருடைய கிருபையை உணர்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த திருச்சபையில் உட்காந்து ஆராதிப்பதற்கு நம்ம தகுதி இல்லை. ஆராதிக்கும் போது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, திருச்சபையில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையில் முக்கியத்துவம் ஆண்டவருக்கு மாத்திரமே. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆராதனையில் ஆண்டவருடைய நாமம் மாத்திரம்தான் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ நம்மளை மறைச்சு ஆண்டவரை நீர் எங்களுக்குள்ள வெளிப்படுவீராக. யோவான் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் சிறுகவும் நீர் எங்களில் பெருகும்படியா, என்னில் பெருகும்படியா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இந்த ஆராதனையில், ஆண்டவரே நான் சிறுக வேண்டும், நீர் எங்களில் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் பரிசுத்தரே, நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எனக்காக வச்சிருக்கிற திட்டங்கள் பெருசு. ஹல்லேலூயா. அதனால் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் ஆண்டவர் நம்மை அமர செய்கிற தெய்வம். அதனால் நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம், பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நிலத்தில் நீர் என்றும் ராஜா, உம்மை பாடுவதே எங்கள் நோக்கமையா என்று சொல்லி நம்மளால உற்சாகப்பா நல்ல உற்சாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, சொல்லுங்க, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே. எல்லாரும் கரங்களை உயர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேல். எல்லாரும் சொல்லுங்க, உம்மை எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஆண்டவரே நீர் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. புழுதியிலிருந்து உயர்த்துகிற தேவன், ராஜாக்களோடு அமர செய்கிற தேவன். ஆண்டவரே உம்முடைய கிருபை எண்ணி பாடுவேன்னு சொல்லி பாடுவோம். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் நீ பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைதனை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை எண்ணி நான் ருசிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா
உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை. எல்லாரும் சொல்லுங்க, உயர்த்துவதே நோக்கமையா, உம்மை பாடுவதே என்னில். பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குவார், நம்முடைய குடும்ப எல்லைகளை பெரிதாக்குவார். ஆண்டவர் நம்முடைய திருச்சபையின் எல்லைகளை பெரிதாக்குவார், நம்முடைய வியாபாரத்தை ஆண்டவர் பெரிதாக்குவார். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் உதிக்க உதவி செய்தி. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி, அதில் ராஜா உதிக்கவும் உதவி செய்தி. அறியாத ஜாதி வரவழைத்தி, நீர் தந்த வாக்கி நிறைவேற்றினி. அறியாத ஜாதி வரவழைத்தி, நீர் தந்த வாக்கினை. ரெண்டு கரங்களை. கிருபைதனை என்னை நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் எல்லாரும் சொல்லுங்க, உயர்த்துவதே நோக்கமையா, உம்மை பாடுவதே என்னில் மேன்மையை. ஆண்டவர்கிட்ட வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டால் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாது. நம்பினோர் நட்டாத்தில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயமில்லை என்று சொல்லுவோமா? வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடு வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடு வீழ்ந்திடாதே. நம்பினோர் நட்டாத்தில் கைவிட்டாலும் காப்பாற்ற நீர் உண்டு, பயமில்லையே. நம்பினோர் நட்டாத்தில் ஆமே என்னை காப்பாற்ற. எல்லாரும் எழுந்து நின்று உந்தன் கிருபைகளை எண்ணி நான் நல்ல கரங்களை தட்டி நன் மகிமைதனை என்றும் நான் துதிப்பே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை. எல்லாரும் உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள். எல்லாரும் நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ரெட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ரெட்டிப்பானதை தருகிறார். ஆண்டவர் இந்த நேரத்துல நம்முடைய நம்பிக்கை பார்க்கிற தேவன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல். நான் சொல்லலாமா? என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே. எல்லாரும் சிறுமையை பார்த்தவரே, நீ எளிமையில் கை தூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியா மாச். எல்லாரும் பீர் லகாய் ரோயி என்னை காண்கிறதே வன்னி. ஓ பீர் லகாய் ரோயி எந்தன் ஜீவனீரு சினீர். பீர் லகாய் ரோயி என்னை காண்கிறதே வன்னி. அல்லேலூயா பீர் லகாய் ரோயி எந்தன் ஜீவனீரு. ஓ
உங்க வாழ்க்கையில வனாந்திரம் இருக்குதா? வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நலுக்குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நலுக்குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. எல்லாரும் சொல்லுங்க, பீலகாய்ரோயி என்னை காண்கிறதே வன்னியே. ஓ பீலகாய்ரோயி எங்கள் ஜீவநீரூற்று நீ. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. பீலகாய்ரோயி எஸ் எஸ்லா என்னை காண்கிறதே வன்னி. ஆண்டவர் என்னை காண்கிற தேவன். பீலகாய்ரோயி எந்த ஜீவநீரூற்று நீ, என்னை காண்கிற தேவன் நீ. எல்லாரும் சொல்லுங்க, எந்த ஜீவநீரூற்று நீ. என்னை காண்கிற தேவன் நீ, எந்த ஜீவநீரூற்று நீ. நல்ல கரங்களை தட்டி உங்க வாழ்க்கையில வனாந்தரம் இருந்தாலும் ஆண்டவர் இந்த ஆராதனையில எல்லாவற்றையும் மாற்ற போகிறார். ஆண்டவர் உங்களை காண்கிற தேவன். மனுஷனோ சொல்லுங்க, மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். உங்க இருதயத்தின் ஆழங்கள்ல இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது உங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நல்லவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவர், அவர் மகத்துவமான காரியங்களை செய்கிறவர், அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒன்று அழுத்திக்கிட்டு இருக்கலாம், பாவங்கள் அழுத்தி கொண்டு இருக்கலாம், அல்லது தேவையில்லாத காரியங்கள் நம்மை அழித்து கொண்டு இருக்கலாம், அல்லது சில கட்டுகள் நம்மை அழித்து கொண்டு இருக்கலாம், சில எதிரிகள் நமக்கு முன்பாக நிற்கலாம். ஆனாலும் துரத்தப்பட்ட எண்ணெய் ஆண்டவர் மீண்டும் சேர்த்து கொண்டார். நல்ல கரங்களை தட்டுங்க. துரத்தப்பட்ட எண்ணெய் ஆண்டவர் மீண்டும் சேர்த்துக் கொள்கிற தேவன். ஒதுக்கப்பட்ட எண்ணெய் பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவர் பயன்படுத்துவார். அவர் பீலகாய்ரோயி, அவர் காண்கிற தேவன். அப்படி நல்லவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே துதி உமக்கே, கனம் உமக்கே, எல்லா மகிமை உமக்கேன்னு சொல்லலாமா? எல்லாரும் சொல்லு. நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலில் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதம், ஏழையாம் என்னை என்று மறவாதம், துதி உமக்கே. எல்லாரும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையா என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எல்லாரும் சொல்லுங்க, உதவாத ஆண்டவர், என்னை மறவாத ஆண்டவர், ஏழை என்னை என்றும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமென். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவர்க்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, எத்தனை மனிதர்கள் பார்த்தேன் ஐயா, ஒருவர் உம்மை போல இல்லை ஐயா. எங்க வாழ்க்கையில வாழ்வே இல்லை சுவாமி, உங்கள் மாறாத அன்பை மறக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி சொல்ல. நல்லவர், அவர் நல்லவர், நம்மை காண்கிறார். ஆமென். எஸ் எஸ் லார்ட். எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல
இல்லை. அப்படியே சொல்லுங்க. எத்தனை பார்த்தேனையா, ஒருவர் 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 உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தன் மாறான்பை மறவேனையா. நீரின்றி எல்லாரும் உணரேனையா. உந்தன் மாறான்பை மறவேனையா. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவர்க்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவர்க்கே. உமக்கே துதி, உமக்கே கணம், உமக்கே புகழ். என் இயேசுவே உமக்கே துதி. ஆமென். உமக்கே கணம், உமக்கே புகழ். என் இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா கட்டுகளில் இருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறான். அன்பு தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை வெளியே நின்று இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம், இல்லை நீங்க எங்கேயும் ஓரத்தில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னைய யார் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. எத்தனை மனிதர்களை நீ பார்த்திருக்கிற, ஆனா நான் ஒரு நாள் உன்னை கைவிடாத ஆண்டவர், ஒரு நாள் உன்னை விட்டு விலகாத ஆண்டவர். யாராவது சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? தேவனுடைய கரம் உங்க தலையின் மேல, தேவனுடைய கரம் உங்க முதுகு மேல, தேவனுடைய கரம் உங்க கரங்களை பிடித்து கொண்டு நடக்கிறது. அதனால எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். Heaven is open. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். எல்லாரும் சொல்லுங்க. துதி உமக்கே. நல்லா நல்ல சத்தமாக, நல்ல சத்தமாக. எஸ். புகழும் எஸ். துதி உமக்கே, கணம் உமக்கே. எஸ் எஸ். புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர், எங்க திருச்சபையின் நடுவில் அமர்ந்திருக்கிறதற்காக நன்றி. அதை எல்லாரும் நாங்க தரிசனத்துல பார்க்க உதவி செய்வீரா? நம்முடைய வார்த்தை எங்களை நடத்தட்டும். விட்டு கொடுக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக, ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமைக்காய் காத்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் ஒரு சிறப்பான ஞாயிறு, 6th week ஆஃப்டர் பெண்டிகாஸ்ட், செகண்ட் சண்டேயில், இந்த தியாலஜிக்கல் எஜுகேஷன் சண்டேயில் உங்களை சந்திப்பதில் பயிற்சி குருவானவர்களாய், உதவி குருவானவராய் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஞாயிறு இறையியல் கல்வி ஞாயிறு. நம்முடைய வாழ்க்கையில் இறையியல் கல்வி எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள காத்திருப்போம். ஒருவேளை இறையியல் கல்வி ஒரு சாரார் மாத்திரம்தான் படிக்கணும், போதகருக்காக வர்றவங்க மட்டும்தான், ஊழியம் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான், அப்படி கிடையாது. இறையியல் கல்வி என்பது எல்லாருக்குமானது. ஒரு ஆமென் சொல்லலாமா? எல்லாருமே ஆண்டவரை அறிகின்ற அறிவில் வளர வேண்டும். ஸோ இன்னைக்கு தியாலஜிக்கல் எஜுகேஷன் அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், டு மேக் த சர்ச் எ லேர்னிங் கம்யூனிட்டி. ஒரு கூட்டமாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டே இருப்பது தான் இறையியற் கல்வியினுடைய ஆதாரமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்தில் நிறைய கல்விகள் இருக்குங்க, உலக அறிவு இருக்குது. ஏதோ ஒரு செக்குலர் இதில் நம்ம படிச்சிருப்போம். நிச்சயமாக நாங்கள் இறையியல் கல்லூரிக்கு வர்றதுக்கு முன்னாடி
ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ஏதாவது டிப்ளமோ நாங்கள் படித்தது இருந்திருக்கணும் கட்டாயம். அந்த படிப்பை முடித்துட்டு தான் இறையியல் கல்வி படிக்க முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு காரியம் இருக்கிறது, எல்லாருமே இறையியல் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இறையியல் கல்வியை குறித்து நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த இறையியல் கல்வியில் உலக அறிவு மட்டும் அல்லாமல் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவு நமக்குள்ளே வர வேண்டும். யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்தையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போது ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற அறிவு. இதில் எபிரேய லாங்குவேஜில் நேரடியாக எந்த விதமான சொல்லாடலும் இல்லை இறையியல் என்கிற வார்த்தைக்கு. ஆனால் கிரீக்கில் ஒரு வார்த்தை இருக்கிறது, தியாலஜி. தியோ அப்படின்னு சொல்லும்போது அது கடவுள், கர்த்தர், தேவன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. லோகாஸ், அதுக்குள்ளே இருக்கிற லோகாஸ் என்கிற வார்த்தையை சொல்லுகிறது, ஒரு ஆய்வை சொல்லுகிறது, கற்றுக்கொள்ளுகிறதை சொல்லுகிறது. ஆகையால் தியோ என்பதால் தேவன், லோகாஸ் என்கிறால் வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் அறிகிற அறிவு. ஒருவேளை எபிரேயத்தில் இதற்கு நேரடியான சொல்லாடல் இல்லை என்றாலும் இதை குறித்து இணை சொல் ஒன்று இருக்கிறது, நாலேஜ் ஆஃப் காட், ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவு. அதை சொல்கிறாங்க. அதுக்கு 2 வார்த்தை பயன்படுத்துகிறாங்க எபிரேயில், ட அட் எலோகிம், எட்டா அட் எலோகிம். இது 2 வார்த்தை எதுக்காகன்னா, தேவனை அறிகிற அறிவு, அவரை பற்றிய அறிவு, ஆண்டவரை குறித்த அறிவு. அப்போது இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒரு தேவனை பற்றிய நம்முடைய தேவனை பற்றிய ஆய்வும் அவரை குறித்த அறிவும் நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவை. இன்றைக்கி நிறையா காரியத்தில் நம்ம வளர்ந்துருப்போம், ஆனால் ஆண்டவர் குறித்த காரியத்தில் நம்ம வளர வேண்டும். இறையியலை நம்ம ஈஸியாக சொல்லணும்னா தேவனை பற்றியும் அவருடைய வார்த்தையை பற்றியும் அவருடைய கிரியைகளை பற்றியும் வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம செய்து பார்க்குற ஒரு அறிவியல் தான், ஆய்வு செய்து பார்ப்பது தான் இறையியல். இறையியல் கற்றுக்கொள்ளும் பொழுது நம் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே தாழ்த்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக அப்படின்னு சொல்லி நாம் கேட்க வேண்டும். இந்த இறையியல் என்பது எல்லாருக்குமான ஒன்று. நம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் இன்றைக்கி மகிழ்விக்கு மன்னா வாசிக்கும் போது இன்றைக்கி மத்தேயு 13:23 அப்படி தானே? அப்போது இந்த மத்தேயு 13:23 கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல நிலமாக நாம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே வசனம் மார்க்லேயும் இருக்குது, இதே வசனம் லூக்காலையும் இருக்குது. என்ன இருக்குது? நீங்கள் போய் வாசிக்கணும். ஃபஸ்ட்டு யாராவது எடுத்தவங்க 3 பேர் வாசிக்கணும். தயவு செய்து நிறுத்தி நிதானமாக வாசியுங்கள். ஒருவர் வாசிக்க ஆரம்பித்து விட்டால் ஒருவர் விட்டு கொடுங்கள். ஒருவர் யாராவது வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க விட்டு கொடுங்க, அடுத்து இன்னொருத்தவங்க வாசிங்க. மெதுவாக வாசிக்க போகிறோம். 3 வசனத்தை வாசிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மத்தேயு 13வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிங்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம், வசனத்தை உணர்கிறவர்கள். இங்கே நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு அழகான ஒரு வார்த்தை, வசனத்தை உணர்கிற ஒரு கூட்டம். அது நல்ல நிலம்தான், சரிங்களா? அடுத்து நம்ம வாசிக்கிறோம் மார்க் 4வது அதிகாரம் 20வது வசனம். இங்கே ஏற்றுக்கொண்டு என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறார் மார்க். மத்தேயு என்ன வார்த்தை பயன்படுத்தினார்னா உணர்கிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை உணர்கிறவர்கள். மார்க் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் லூக்கா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சூப்பராக சொல்கிறாரு. 8வது அதிகாரம் 15வது வசனத்தை, இதே வசனத்தை அவர் 8வது அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? கேட்பாங்க, உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே என்ன கொடுப்பார்களாம்? பலன் கொடுப்பார்கள். ஒரு ஆமேன் சொல்லலாமா? அப்போது நம்ம எந்த நிலமாக இருக்கிறோம்? ஆண்டவர் இந்த விதை உவமை சொல்லும்போது 4 விதமான நிலத்தை ஆண்டவர் சொல்லுகிறார்.
வழி அருகே இருக்கப்பட்ட நிலம், இரண்டாவது பாறை நிலம், மூன்றாவது முள்ளுள்ள இடம், நான்காவது நல்ல நிலம். இந்த முதலாவது வழி அருகே விதைக்கப்பட்ட விதை நல்லா கேட்பாங்க, ஆனால் அவங்களால புரிஞ்சுக்கிற முடியாது. அதனால ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுட்டு போயிடுவாங்க. சாத்தான் அவங்க புரிந்து கொள்ள முடியாதனால அவங்க இருதயத்திலிருந்து வசனத்தை எடுத்து போட்டுருவான். பாறை நிலம் கேட்பாங்க, நல்ல மகிழ்ச்சியாக கேட்பாங்க, வசனத்தில் இருப்பாங்க, ஆனால் வேர் கொள்ள மாட்டாங்க, அவங்க உறுதியாக இருக்க மாட்டாங்க, அவங்களும் விலகி போயிடுவாங்க சோதனை வந்த உடனே. மூணாவது நிலம் முள்ளுள்ள நிலம், அவங்களும் வசனத்தை கேட்பாங்க, அவங்களுக்கு 2 காரியம் நடக்குமா? கவலை வந்த உடனே, செல்வத்தை குறித்த தாகம் வந்த உடனே ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிறவர்கள். அப்போது வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், கடினமான இருதயம், புரிந்து கொள்ளவே முடியாது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீ என்ன சொல்லு, நான் கேட்க மாட்டேன், புரிந்து கொள்ள முடியாது. அவங்களாம் வழி அருகே விதைக்கப்பட்டவங்க. அடுத்து பாறை நிலம், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், அவங்க ஆழமில்லாத இருதயம் உள்ளவங்க. மூணாவது நிலம் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், பிரிந்து போகிற இருதயம். யாராவது நல்லா டீச் பண்ணுறாங்களா, தன்னை பற்றி சொல்கிறாங்களா, உடனே பிரிஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு கவலை வந்துடும், அவங்களுக்கு செல்வத்தின் மேலே நாட்டம் வந்துடும், உலகத்தின் மேலே பிரியம் வந்துடும். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் நல்ல நிலம் கேட்பாங்க, ஏற்றுக்கொள்வாங்க, உணர்வாங்க, உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் வைத்து பாதுகாத்து பொறுமையோடே பலன் தருவார்கள். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். இன்றைக்கி நம்ம எந்த நிலமாக இருக்கிறோம்? நம்ம எப்பேற்பட்ட நிலமாக இருக்கிறோம்? அப்போ இன்றைக்கி ஆண்டவர் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இங்கிலாந்து நாட்டில் ஒரு காரியம் நடக்குது. நீர்மூழ்கி கப்பல், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த நீர்மூழ்கி கப்பல் கடலில் போயிட்டுருக்கும்போது எந்திர கோளாறு வந்துருச்சு. எந்திர கோளாறு வந்த உடனே கப்பல் நிப்பாட்டப்பட்டுருச்சு. இப்போ ஒன்றுமே செய்ய முடியல. கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் சாகணும், ஏன்னா ஆக்சிஜன் குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்களால யாருக்கிட்டேயும் போய் தொடர்பு கொள்ளவும் முடியலை. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கப்பலுடைய அதிகாரி என்ன செய்கிறாருன்னா, கப்பலில் இருக்கிற எல்லாரையும் வர சொல்லி எல்லாரையும் நிப்பாட்டி அவர் ஒரு பாடல் பாட சொல்கிறாரு. ஒரு பகுதி வசனத்தை வாசிக்க சொல்கிறார். அவங்க வாசித்த வசனம் என்ன தெரியுமா? சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேட்டும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்போது ஒரு பாடலை பாடுறாங்க, ரொம்ப ஃபேமஸ் பாட்டு இது. The darkness defends, Lord with me abide. The darkness defends, Lord with me abide. எனக்கு பக்கத்தில் இருள் வந்துருச்சு ஆண்டவரே, நீ என் கூட இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, பாடிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களாக கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. மயக்கம் போட்டு எல்லாரும் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருவர் விழுகிறார். ஒரு எந்திரத்தின் மேலே போய் விழுந்துடுறார். ஒரு மிஷின் மேலே விழுந்த உடனே எதாச்சியாக அந்த மிஷின் ஓட ஆரம்பித்தது. கப்பலில் இருக்கிற எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. இது உண்மை சம்பவங்க, இது உண்மை சம்பவம். The darkness depends, Lord with me abide. நீ ஆண்டவரே என் பக்கத்தில் இருள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்போது ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கி இந்த இறையியல் கல்வி நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், பெரிய தாக்கங்களை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இறையியல் கல்வியில் நிறையா கல்விகள் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி நான் முக்கியமானதை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி போகிறேன். ஒரே ஒரு பகுதி தான் இன்றைக்கி நீங்கள் வாசிக்க கேட்ட முதலாவது பகுதி. நெகேமியா 8வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 12 வசனங்கள் இருக்கிறது. 12 வசனங்களில் முக்கியமான வசனங்களை மாத்திரம் நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நாங்கள் நிறைய காரியங்களை படிப்போம். இறையியல் படிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே நம்ம நினைக்கலாம்,
இவங்க பைபிளை மட்டும்தான் படிப்பாங்க, கிடையாதுங்க. நாங்கள் 5 வருஷம் 4 வருஷம் எதை படிப்போம்னு சொன்னால், இறையியல் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் இல்லை, அந்த இறையியலை சமூகத்தோடு ஒப்பிட்டு பார்க்குற சோசியாலஜி படிக்கணும். MSW BSW படிக்கிறாங்களே, அதே மாதிரி நாங்கள் படிக்க வேண்டும். சட்டத்தை படிக்க வேண்டும், 1 இயர் சைக்காலஜி படிக்க வேண்டும். எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு இறையியலை அதோடு கூட பொருத்தி பார்க்க வேண்டும். ஏன்னா சர்ச்சில் படித்தவர், பாமவர், பெரியவர், சிறியவர், வசதிகள் நிறைந்தவர், வறுமையில் வாடுகிறவர்கள், எல்லா தரப்பட்ட மக்களும் இருப்பார்கள். எல்லாருக்கும் இறையியல் தேவை. எல்லாரும் ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் ஏற்றபடி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். இன்றைக்கி நம்ம யார்கிட்ட மாத்திரம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறோம்? சுகமளிக்கும் ஆராதனைக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு சபையின் வலிமை என்பது நிறைய கூட்டங்களில் போய் கலந்து கொள்ளுகிறது கிடையாது. ஒரு சபையினுடைய வலிமை, சகரியா பூனன் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சபையினுடைய வலிமை என்பது பலத்த சத்தங்களை வைத்து அல்ல. ஒரு சபையினுடைய வலிமை இனிமையான பாடல்களை வைத்து அல்ல. ஒரு சபையின் வலிமை அவர்களுடைய நல்ல பிரசங்கங்களை வைத்து அல்ல. ஒரு சபையின் வலிமை என்பது கர்த்தருடைய வார்த்தையில் யார் வாழ ஆசைப்படுகிறார்களோ அதுதான் உறுதியான சபை. ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தருடைய வார்த்தை தான் ஃபவுண்டேஷன். அதில் வளரணும். அதில் படித்தவராக இருக்கலாம், பாம்பவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், சிறியவராக இருக்கலாம், வசதிகள் நிறைந்தவராக இருக்கலாம், வறுமையில் வாடுகிறவர்களாக இருக்கலாம். எல்லோருமே கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் வாழ வேண்டும். அதுதான் நெகேமியா 8வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நெகேமியா 8வது அதிகாரத்தினுடைய பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதில் 2 பேரை ரொம்ப ஹைலைட் பண்ணுறாங்க. யாருன்னு சொன்னால், நெகேமியாவையும் எஸ்ராவையும் ஹைலைட் பண்ணுறாங்க. நெகேமியாவும் எஸ்ராவும் அப்படி என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்துருந்தார். என்ன நியாயப்பிரமாணம் தெரியுமா? அவங்க 7வது ஆண்டு இறுதியில் எல்லா மக்களும் எருசலேமுக்கு வரணும். 7ஆம் ஆண்டு இறுதியில் எல்லாரும் வந்துட்டு, அது விடுதலை ஆண்டு. அவங்களுக்கு ஒரு முறை கொடுத்த, ஒரு சுழற்சி. 7வது ஆண்டு வரும்போதெல்லாம் அவங்க வந்துடணும், எருசலேமுக்கு எல்லாரும் வந்துடணும். வந்துட்டு ஆண்டவரை துதிக்கணும். துதித்து முடித்த உடனே கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பாங்க, அதை கேட்கணும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, அது பெண்களாக இருந்தாலும் சரி, அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி. ஒருவேளை ஆண்டவரையே பற்றி தெரியாதவங்க வந்து உக்காந்துருப்பாங்க, அந்த ஆலயத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கும் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் வேத பாரகனாக இருக்கிற, ஆசாரியனாக இருக்கிற எஸ்ரா கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறார். நெகேமியாவை கொண்டு ஆண்டவர் அலங்கத்தை கட்டி முடிக்கிறார், மதில்களை கட்டி முடிக்கிறார், எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடிக்கிறார். அங்கே ஆலயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் பழுது பார்த்து முடித்த உடனே கூடார பண்டிகை வரப்போகுது. நீங்கள் 8வது அதிகாரத்தை 2 பிரிவாக பிரிக்கணும். நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்படுகிறது. 1 13 வசனம் வரைக்கும். 14வது வசனத்திலிருந்து ஆண்டவர் கூடார பண்டிகை எப்படி ஆசரிக்கணும்னு சொல்லி தருவார். இன்றைக்கி நம்ம முதல் பகுதியை மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ள போகிறோம். அதில் என்ன நடந்துச்சு, அப்படி என்ன பண்ணாங்க, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்த போது என்ன காரியம் நடந்துச்சு, அவங்களுக்குள்ளே இருந்த தாகத்தை பாருங்களேன். அங்கே 2 விதமான காரியம் நடக்குது. 2 நாள் வாசிக்கிறாங்க. முதல் நாள்லையே அந்த வசனத்தை வாசிக்கும்போது, எஸ்ரா வாசிக்கும்போது, தண்ணீர் தொட்டிக்கு பக்கத்தில், தண்ணீர் இடம் இல்லை இருக்கிற இடத்துல, அது பெரிய இடங்க. அந்த இடத்துல எல்லா மக்களும் கூடி வந்து ஆசையாக என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். எல்லாரும் பைபிளை திறக்கணும். நெகேமியா 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தண்ணீர் வாசலுக்கு முன்பாக வந்து நிற்கிறாங்க. போதும். இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்த உடனே ஆண்டவருடைய வார்த்தையை உட்காந்து வாசிக்கிறோமா, ஆண்டவருடைய காரியங்களை யோசிக்கிறோமா, இல்லை வேறு சிந்தனை நமக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறதா? ஒருத்தவர் திருச்சபையில் இருப்பாராம். எப்போவுமே நல்லா கரெக்டாக வந்துடுவாராம். எல்லா பிரசங்கங்களும் முடித்த உடனே போய் பிரசங்கர்கிட்ட சொல்லுவாராம். என்ன சொல்லுவார்னா, இந்த பிரசங்கம் அவனுக்கு, இந்த பிரசங்கம் அவளுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு தான் அந்த பிரசங்கலரெல்லாம் வந்து போகும்போது. உடனே ஒரு நாள் நடக்குது, பிரசங்கலர் இவர் மட்டும் உட்காந்துருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போது இவர் பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணும்போது இவர் உட்காந்து பயங்கரமாக கேட்குறார். அப்பையும் போய் உட்காந்துட்டு, இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிங்களே, அதுக்கு சொன்னவங்க இன்றைக்கி வரலைன்னு சொன்னாராம்.
அப்பயும் பாருங்க, அந்த வசனம் எனக்கானதுன்னு அவர் புரிஞ்சுக்கவே இல்லை. அது இன்னொருத்தவங்களுக்கு தான். நோங்க, ஆண்டவர் ஏன்பட்ட தனிப்பட்ட முறையில் சிஎஸ்ஐ நல்ல சமாரியன் ஆலயத்தில் எதை பேசுகிறார், எதை செய்திருக்கிறார், ஆழமாக கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. இஸ்ராயேல் மக்கள் சிறையிருப்பிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறை அவ்வளோ அழகான வாழ்க்கை முறை. உட்காந்து வாசிச்சுட்டே இருந்தாங்க. தொலைஞ்சு போச்சுங்க. நியாயப்பிரமாண புஸ்தகம் தொலைஞ்சு போயிடுச்சுங்க. இப்போ நியாயப்பிரமாண புஸ்தகம் உங்களுக்கு தெரியுமா? சிஎஸ்ஐ நல்ல சமாரியன் ஆலயத்தினுடைய 33 ஆண்டுகளுடைய நினைவுகளை சொல்லும்போது நிறையா பேர் கண்ணீர் வடிப்பீங்க. யார் வடிப்பா தெரியுமா? யார் வடிப்பா? முதல்ல இருந்து வந்தாங்களே, அவங்களுக்கு அந்த செய்தியை சொல்லும்போது மனசுக்குள்ளே பெரிய தாக்கம் ஏற்படும். நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம், ஆண்டவர் எங்களை இந்த திருச்சபை கூட்டிகிட்டு வந்தார், எப்படி இந்த திருச்சபையை நாங்கள் கட்டினோம், இப்படிலாம் ஒருத்தவங்க எடுத்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ளே என்ன வரும்? கண்ணீர் வரும். இங்கே அதுதான் நடக்குது. அப்போது 3 காரியம் அங்கே நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? இந்த திருச்சபையில் உட்காந்துருக்கும் போது இன்றைக்கி ஒரு காரியத்தை யோசிச்சுக்கோங்க. இனி திருச்சபையில் உட்கார்ந்து ஆராதிக்க முடியாது. வருகிற காலம் மோசமான காலம். The day will come. ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு காதுள்ளவன் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்க கடவன். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் இறையியல். இறையியல் கல்வி என்பது நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை குறித்து அறிந்து தாகத்தோடு கேட்குறாங்க. தண்ணீர் வாசல் கிட்ட வந்தோடனே, தண்ணீர் வாசல் பெரிய கிரவுண்டுங்க. அந்த கிரவுண்டில் எல்லா மக்களும் நிற்கிறாங்க, எல்லா குழந்தைகள் நிற்கிறாங்க, எல்லா பெண்களும் நிற்கிறாங்க, எல்லா ஆண்களும் நிற்கிறாங்க. தாகத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறாங்க. கேட்ட உடனே 3வது வசனத்தை வாசிங்க. ம் 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 சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். ஓகே, நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். ஆலயத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா பிரசங்கம் பண்ணுறவர் யாருன்னு பார்க்காதீங்க, வொர்ஷிப் பண்ணுறவங்க யாருன்னு பார்க்காதீங்க. அந்த வார்த்தை எப்படிப்பட்டது, அந்த வார்த்தையின் ஆழம் என்ன, ஆண்டவர் என்ன பேசுகிறார். ஏன்னா அவர்களை விட ஆண்டவருடைய வார்த்தை தான் மகத்துவமானது. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி ஆண்டவர் என் கூட என்ன பேசுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவர் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாங்கங்க. நெகேமியா புத்தகம் ரொம்ப அழகான ஒரு புத்தகங்க. அவங்கள மீண்டும் புதுப்பிக்கிறதுக்காக கற்றுக்கொள்ள வேண்டும், திருச்சபையாய் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடக்குது தெரியுமா? வாசித்து முடிக்கிறாங்க. அது 4வது வசனம், பிரசங்க பீடத்தின் மேலே போய் யார் நிற்கிறா? எஸ்ரா ஏறி நிற்கிறார். 5வது வசனம் என்ன செய்கிறார்? புஸ்தகத்தை திறக்கிறார். இப்போ நடக்கிறது என்ன, அதை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ நடப்பது என்ன? அப்படி திறந்து வாசிக்கும்போது 8வது அதிகாரம் 9வது வசனத்தை எல்லாரும் வாசிங்க. திஷ்டாத்தா எனப்பட்ட நெகமியாவும் வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விலக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்களுக்கு பரிசுத்தமான நாள், அளவும் வேண்டாம். அப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்க? அழறாங்க. அந்த வார்த்தையை கேட்கும்போது அழுகிறாங்க. எனக்கு நேற்று பெரிய போராட்டம். அவங்க ஏன் அழுதாங்க, ஏன் அழணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பொழுது எதுக்கு அழணும்? ரொம்ப வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை வாசிக்க கேட்கலை. கொரோனா காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? சர்ச்சு பூட்டினப்போ இவங்க போய் சிறையிருப்பில் உட்காந்துருந்தாங்கங்க. நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்க கேட்கலைங்க. ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவங்க அழறாங்க. நீண்ட காலமாக இந்த வார்த்தையை எங்களால் கேட்க முடியல. மோசைக்கு ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாண புத்தகம் இது காதில் கேட்குறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சவங்க. அழுகிறாங்க. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அவங்களுடைய பாவங்களை படமிடித்து காண்பிச்சு. அழகா நீ யார், நீ எதெல்லாம் தவறி போயிட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப அழகாக காமிச்சாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மை படம் பிடித்து காட்டுகிறது. கிருபையை உணர்ந்து பார்த்தாங்க, அதனால தான் அழுதாங்க. அலங்கத்தை கட்டுறதுக்கு யாரும் இல்லை. நெகேமியாவை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது.
அழுகிறாங்க, ஆனந்த கண்ணீரால் அழுகிறாங்க. அப்போ முதல்ல நான் உங்ககிட்ட நான் சொல்லுகிறேன், நீங்கள் நல்ல நிலமாய் இருந்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்போது உங்களால் அழாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எமோஷனல் ஃபீல் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறார். அப்போது இன்னைக்கு இப்படி அழுகிற சம்பவத்தெல்லாம் பார்த்தா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது 2 ராஜாக்கள் 22வது அதிகாரத்தையும் 2 நாளாகமும் 31வது அதிகாரத்தையும் போய் வாசித்து பாருங்கள். யோசியா ராஜா அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் அரசராக இருக்கும்போது ஆலயம் இடிக்கப்பட்டு இருக்குது. ஆலயத்தை சரி பண்ணிட்டு இருக்கும்போது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க. எடுத்து வாசிக்கும் போது சட்டையை கிழிச்சிட்டு அழுகிறார். ஒரு அரசன். எஸ்ரா பெரிய ஸ்தானாதிபதி கிடையாதுங்க. எஸ்ரா பெரிய யுத்த வீரன் கிடையாதுங்க. எஸ்ரா பெரிய நபர் கிடையாது. பெரிய செய்தியாளர் கிடையாது. பெரிய தத்துவவாதி கிடையாது. சிறப்பு பேச்சாளர் கிடையாது. ஆனால் எஸ்ரா அந்த வசனத்தை வாசித்த பொழுது எல்லாருடைய கண்களில் இருந்து என்ன வந்தது? கண்ணீர். அப்போது துக்கப்பட வேண்டாம், நீங்கள் அழ வேண்டாம். இன்றைக்கி உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த பைபிள் கிடைக்கக்கூடாத காலகட்டம் வரும். தயவு செய்து கண்ணில் ஒத்தி வச்சுக்கோங்க. டிஎல் மூடி பிரசங்கியாளர் அவங்களுடைய வேலைக்காரன் பார்த்தாரா, பைபிள் ஃபுல்லாக நடந்துருந்துச்சான், கண்ணு 2 தெரியலை. சாக போகிற நிலைமையிலையும் கண்ணீரோடு கூட தன்னுடைய வேதத்தை தடவி பார்த்தாவது வாசித்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லி வயசான காலத்தில் டிஎல் மூடி பிரசங்கியாளர் வாசித்தாராம். பைபிளுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் என்ன? காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ளீஸ் 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 யாரும் செல்ஃபோன் எடுக்காதீங்க, பைபிள் எடுங்க. நம்மளுடைய காலை கடலெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே இந்த வார்த்தை நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை, ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த வார்த்தை கிடைக்கக்கூடாத காலம் வருதுங்க. பைபிள் கிடைக்கக்கூடாத காலகட்டம் வருது. அழணும் சரிங்களா? அழுதாங்க. ஆக்ட்ஸில் பார்க்குறோம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 37வது வசனத்தில் பேதுரு பேசுகிறாரு, நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஞானஸ்நானத்திற்கென்று பாவம் மன்னிக்கும் என்று மன திரும்புதலை பெற்றுக்கொள்ளுங்கள். உடனே 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்கங்க. யோனா போய் பேசுகிறாரு நினிவே மக்கள்கிட்ட. ராஜாலிருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் சாம்பலில் உட்கார்றாங்க, அழுகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை நம் இருதயத்தை மாற்றும். ஹல்லேலூயா. இப்போ முதல் காரியம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் அழ வேண்டாம்னு சொல்லி தேற்றுறாங்க. லேவியர், நெகேமியா எல்லாரும் தேற்றுறாங்க. இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரு. ஆண்டவருடைய வார்த்தை அழக்கூடியதாக இருக்கிறது, நம்மை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. 2வது என்ன நடக்குது தெரியுமா? அதே நெகேமியா 10வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 10வது அதிகாரத்தில் நீங்கள் 29வது வசனத்தில் இருந்து 31வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க அர்ப்பணம் பண்ணுவாங்க, ஆணையிட்டு சொல்லுவாங்க. என்ன ஆணையிட்டு சொல்லுவாங்க தெரியுமா? 31வது வசனத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க? சகல கடன்களையும் விட்டு விடுவோம் என்று ஆணையிட்டு பிரமாணம். அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்களேன், நான் வாசிக்கிறேன். நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடுக்க மாட்டோம், குமாரரை கொடுக்க மாட்டோம். ஆண்டவர் சொல்லியிருந்தாருங்க. நீங்கள் சொன்ன வசனங்கள்லாம் குறிச்சிக்கோங்க. யாத்திராகம் 34:16. அதே போல் உபாகம் 7:3 என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? என்ன சொன்னார் தெரியுமா? அந்நிய தேசத்தில் உன் பிள்ளைகளை ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா, அந்நிய நுகத்தில் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா, அவங்க கடவுளை பின்பற்ற வைப்பாங்க, அவங்க செய்கிற எல்லா காரியத்தையும் செய்ய சொல்லுவாங்க, உனக்கு பிடிச்சிரும். அதனால தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. 2வது அர்ப்பணம் பண்ணாங்க. தியாலஜிக்கல் எஜுகேஷன் நம்மை அர்ப்பணம் பண்ண வைக்கும். இங்கே வாசிக்க ஆரம்பிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல அழறாங்க, உணர்றாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. 2வது அர்ப்பணம் பண்ணுறாங்க. ஆணையிட்டு கூறினார்கள்னு வார்த்தை போட்டிருக்கு. சத்தியம் பண்ணுறாங்கங்க, இனிமேல் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். எங்கள் குமாரரையும் குமார்த்திகளையும் அந்நிய நுகத்தில் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அது மாத்திரம் கிடையாதுங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் அந்நிய நுகத்தில் கலக்காதிருங்கள். எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதிருங்க. ஆண்டவர் ரொம்ப அழகாக பேசுகிறார். இன்னைக்கு அது பேசும்போது ஆண்டவர் நம்மக்கிட்ட எதை சொல்கிறாரு தெரியுமா?
கடைசி காலத்தில் நம்மளுக்கு அநேக காரியங்கள் நடக்கும். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு தெரியுமா? அதே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு பயத்தை உருவாக்கியது. பயப்படணும். மற்றவங்க பார்த்து இவங்களுடைய வாழ்க்கை இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, பக்கத்தில் கூட போக முடியாது. அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கிட்டீங்கன்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே ஆண்டவர், புதிய நபர்களை ஆண்டவர் சபையிலே தான் சேர்த்து கொண்டு வந்தாரே தவிர இவர்கள் உலகத்தோடு போய் கலந்தார்கள் போடப்படவில்லை. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நாம் ஆணையிட்டதை நிறைவேற்ற வேண்டும். உபாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனம் தாங்க இன்னைக்கு கீவேர்ட். இன்று நான் உனக்கு விதிக்கிற என்னுடைய கட்டளைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். ஆண்டவர் சொன்னார், உன் இதயத்தில் இருக்கணும், உன் மனசுக்குள்ளே இருக்கணும், உன் மைண்டுக்குள்ளே இருக்கணும். அதை விட்டு நீ வெளியில் போயிடக்கூடாது. ஆண்டவர் எவ்வளோ அழகாக அதனால தான் மார்ட்டின் லூத்தர் சொன்னார், இந்த பைபிள் எப்படிப்பட்டது தெரியுமா? கிறிஸ்து தூங்குகிற தொட்டில்னு சொன்னார். ஏசு கிறிஸ்து தூங்குகிற தொட்டில். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ ரைட்டிங்ஸ் வந்துருச்சு, எத்தனையோ டாக்டரின்ஸ் வந்துருச்சு. அதுக்கெல்லாம் ஆத்தரைசேஷன் கொடுக்கணும்னா பைபிள்கிட்ட தான் அதிகாரத்தை கேட்கணும். பைபிளை வச்சு தாங்க இன்றைக்கி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? மார்ட்டின் லூத்தர் சொல்கிறார், பெரிய ரிஃபர்மேஷனை கொண்டு வந்தவர், தனியாக உட்காந்து பைபிளை வாசிக்கும் போது சொன்னார், போப்பாண்டவர் மட்டும்தான் பைபிளை வாசிக்கணும்னு கிடையாது, பாஸ்டர்ஸ் மட்டும்தான் பைபிளை வாசிக்கணும்னு கிடையாது, ஒரு சாதாரண ஏழை கூட பைபிளை வாசிக்கலாம். ஒரு ஆமென் சொல்லலாமா? எல்லாருக்கும் பைபிளுக்கு உரியது. சோலா ஸ்கிரிப்சரா வேதாகமம் மட்டுமே, சோலா ஃபீடே ஃபெய்த் மட்டுமே, விசுவாசம் மட்டுமே, சோலா கிராத்தியா கிருபை மட்டுமே, சோலா கிறிஸ்தோஸ் கிறிஸ்து மட்டுமே, சோலி ஜியோ குளோரியா தேவனுக்கு மட்டுமே மகிமை. ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த 5 வார்த்தைகளும் மார்ட்டின் லூத்தர் மாற்றவே இல்லைங்க. வேதாகமம் மட்டுமே, விசுவாசம் மட்டுமே, கிருபை மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே, 5வது என்னது? தேவனுக்கு மட்டுமே மகிமை. அதை தான் நான் லத்தீனில் சொன்னேன். சோலா ஸ்கிரிப்சரா, சோலா ஃபீடே, சோலா கிராத்தியா, சோலா கிரேசியா, சோலா கிறிஸ்தோஸ், சோலா சோலி டியோ குளோரியா. இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் அந்த மார்ட்டின் லூத்தர் அவங்களுக்கு ஏற்ற பைபிள் லாங்குவேஜை மாற்றி கொடுத்தார், அர்ப்பணம் செய்தார், ஆணையிட்டு கொடுத்தார். இந்த வார்த்தை எங்களுக்கானது. அன்றைக்கி ஆணையிட்டாங்கங்க. நாங்கள் தவற மாட்டோம், வழி தவற மாட்டோம். இன்றைக்கி நம்ம எதுலையும் வழி தவறக்கூடாது. கடைசியாக ஒரு காரியம் நான் உங்கள்கிட்ட சொல்லி முடிக்கிறேன். முதல் காரியம் அழுதார்கள், 2வது என்ன செஞ்சாங்க? அர்ப்பணித்தார்கள், ஆணையிட்டு அர்ப்பணித்தார்கள், 3வது அகமகிழ்ந்தார்கள். நீங்கள் 8வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கலாம். அதில் 9வது வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ம் 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 ஆ ஆ பரிசுத்தமான நாள், அளவு வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. 3வது, கர்த்தருடைய வார்த்தை நம்மை மகிழ்ச்சியின் பாதையில் தான் வழி நடத்தும். ஒரு ஆமென் சொல்லலாமா? சங்கீதம் 119 105 பைபிளை திறக்காம சொல்லுங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சங்கீதம் 119 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சரிங்களா? ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்போது ஆண்டவர் 3 விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாராம். நம்மை போதித்தவர்களை காட்டிலும் ஞானத்தை கொடுப்பாராம், எதிரிகளை காட்டிலும் ஞானத்தை கொடுப்பாராம். சரிங்களா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சிறிய வயதில் முதியவர்களை காட்டிலும் ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறார். இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துருந்து, ஆண்டவர் உங்களுடைய வேதத்தை நான் எவ்வளோ தூரம் நேசிக்கிறேன், அதை எவ்வளோ தூரம் நான் வாசிக்கிறேன், அதை நான் எவ்வளோ தூரம் சுவாசிக்கிறேன், ஆண்டவரை நீர் எங்களுக்கு உதவி செய்வீராகன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவருடைய பார்வையில் எஸ்ராவும் நெகமியாவும் தான் முக்கியமானவங்களாக கருதப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? உலகத்தில் எத்தனையோ அதிகாரிகளை விட
எஸ்ராவையும் நெகமியாவையும் ஆண்டவர் ஏன் முக்கியமானவர்களாக வச்சிருந்தார் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போதித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க வேண்டும். உபாகம் 6வது அதிகாரம் அதுதான் சொல்லுகிறது. யார் கர்த்தருடைய வார்த்தைக்காய் வைராக்கியமாக இருக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே உங்களுக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ஆராதனையிலும் ஆண்டவரை துதிக்கத்தக்கதாய், ஸ்தோத்தரிக்கத்தக்கதாய், குறிப்பாய் ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தையை கேட்கத்தக்கதாய் ஆண்டவர் உதவி செய்தபடியினால் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். நான் உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகள் உங்கள் இருதயத்தில் இருக்க கடவுது என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரை பற்றிய அறிவு எங்களுக்குள்ள கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வேத வசனத்திற்கு செவி கொடுத்து மாற்றத்தை பெற்றவர்களாய், அர்ப்பணித்தவர்களாய், குறிப்பாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அகமறுக்கத்தக்கதான கிருபைகளை தருவீராக. சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் மகிழ்ச்சியாக இருப்பதை உங்களுடைய பலன் என்கிற வார்த்தையின்படி நீர் தருகிற மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. குறிப்பாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அநேக எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறார்கள் சுவாமி. இந்த திருச்சபை ஆராதனையில் குறிப்பாக இந்த கடைசி நேரம் நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. ஆவியான உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தெரிவீராக. அயல் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வெளி மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிப்பிற்காகவும் வேலைக்காகவும் செஞ்சிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. குறிப்பாய் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், வியாதியின் படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோருக்கும் நல்ல சுகம் பலன் ஜீவனை கொடுப்பீராக. அவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாக இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வெப்பநிலை சூழ்நிலையின் காரணமாக நாடுகள் தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் எங்களுடைய தமிழ்நாட்டிற்காய் ஜெபிக்கிறோம். சமீப காலமாக அதிக வெப்பநிலை இருக்கிறது தகப்பனே. அதிலிருந்து ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கால சூழ்நிலைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பருவ கால சூழ்நிலை நீ எங்களுக்கு மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழக அரசுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் மன பாரத்தோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் மன தைரியத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே கூடந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமே. நாம் அனைவரும் ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனிடத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமிந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பும் ஐக்கியமும் ஆண்டவருடைய வார்த்தையை இதயத்தில் சுமந்து செல்கிற ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களையும் கொடுத்து வழிநடத்துவாராக.